Hello everyone, welcome back to our channel Beauty Talk with me TSK. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம சேனல்ல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைகா ஹால். ஸோ இந்த சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் நைகாவோட ஹால் வரப்போகுது. ஸோ என்னென்ன திங்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இவ்வளோ வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா கிடையாது. இதுல மோஸ்ட்லி ஒரு 5 to 6 ஐட்டம்ஸ் தான் இருக்கும். பட் நைகால எனக்கு தனித்தனி பார்சலா கொடுத்துருக்குனால இது 4 பார்சல் மாதிரி வந்திருக்கு. ஸோ ரொம்பவே எசென்ஷியல் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் இதுல நான் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குட்டி பார்சல்ல இருந்து நம்ம போகலாம். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண போறேன். எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் நைகால பார்சல் எனக்கு வருதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துடுவேன். அதுக்கப்புறமா தான் வீடியோலேயே காமிப்பேன். பட் இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் லைவா வீடியோலேயே ப்ராடக்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணியே பார்க்கறது. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நைகால இந்த மாதிரி ஒரு பார்சலும் ரிசீவ் ஆகுது. எப்பவுமே எனக்கு இந்த பாக்ஸஸ்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கவர்ல எனக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ இது ஐ திங்க் கோல்டு கேர் அப்படிங்கிற ஒரு பிராண்டுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட். ஸோ எஸ், இது ஆன்டி ஸ்வெட் ரோல் ஆன் டியோட்ரண்ட். ஸோ இது ஓஷன் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு 50 ml ஆன டியோட்ரண்ட் வாங்கியிருந்தேன். லைக் ரோல் ஆன், அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். ஸோ இப்படிதான் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி பேக்கேஜ் வைஸ் பார்க்கும்போது நல்லா அழகா தான் இருக்கு. லைக் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓகே, ஸ்மெல்மே பாத்தீங்கன்னா ஒரு லைக் எப்படி சொல்றது, அந்த ஒரு லைக் எப்படி சொல்றது, அந்த ஓஷன் ஸ்மெல், வாட்டர் ஸ்மெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இதோட யூஸ் எப்படி இருக்கும், லைக் என்ன மாதிரி இருக்குங்கிறது நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல உங்க கூட ஷேர் பண்றேன். பிகாஸ் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இது வாங்குறேன். இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது கிடையாது இந்த பிராண்டு. ஸோ பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. பேக்கேஜிங் வைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இதை பார்க்கும் போதே ஒரு நல்ல ஒரு பிராண்ட் போல அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ யூஸ் பண்ணிட்டு நம்ம இதோட ரிவ்யூ எப்படி இருக்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆன்டி ஸ்வெட் டியோட்ரண்ட். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த சீசனுக்கு ரொம்ப 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 எசென்ஷியலான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ சன்ஸ்கிரீன். ஸோ இது என்னன்னா ஷஹானாஸ் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து SPF 25 பாரபன் ஃப்ரீ சன்ஸ்கிரீன். ஸோ கண்டிப்பா இந்த சம்மர்ல சன்ஸ்கிரீன் இல்லாம வெளியில போகவே போகாதீங்க. இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்றது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஆன்டி டேன், நான் கிரீசி, மேட் ஃபினிஷ் அண்ட் வாட்டர் ப்ரூஃப், ஏஜ் கண்ட்ரோல், ஒயிட்னிங், அந்த மாதிரி நிறைய இங்க கொடுத்துருக்காங்க. பட் இந்த அவங்க சொன்ன மாதிரிலாம் அது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தாதான் தெரியும். இது ரொம்ப பெரிய பிராண்டு, ரொம்ப லைக் நோன் பிராண்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் நைகால. அப்போ இந்த மாதிரி ஒரு பிராண்ட் பார்க்கும்போது சரி ஓகே வை கான்ட் வி ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணேன். லைக் இது நான் முன்ன பின்னாடி யாரும் சொல்லியும் கேட்கல. ரிவ்யூ செக் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசென்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பட் என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் ப்ராடக்ட் வாங்கும் போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல நான் எப்பவுமே எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் கம்மியான ரேட் இருக்கு, இல்ல லைக் பெருசா நோன் ப்ராடக்ட் இல்லைன்னா கூட அந்த ப்ராடக்ட் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும். ஸோ அதனால நான் ஜஸ்ட் இது எப்படி இருக்கு அண்ட் ரொம்ப மட்டமான ரிவ்யூலாம் கிடையாது, நல்ல ரிவ்யூவே வந்திருந்ததுங்கிறதுனால நான் இதை ட்ரை பண்ண போறேன். ஸோ ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இது வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத நான் கண்டிப்பா சொல்றேன். அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 199 இந்த டியோட்ரண்ட். அண்ட் இந்த SPF எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 175 ஃபார் 50 ml நினைக்கிறேன். சாரி 100 grams. 100 grams 175. ரேட் வைஸ் ஓகே தான். பட் ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன்.
ஸோ ஆக்சுவலி அந்த ஒரு பாக்ஸில் அது மட்டும்தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு தேர்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. இது வந்து யார்ட்லி லண்டனோட டியோட்ரண்ட் ரோல் ஆன். ஸோ ஏன் நான் வந்து இது சூஸ் பண்ணேன்னா இதோட வந்து பர்ஃப்யூம் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கி. இது ரோஸ் ஃப்ளேவர் தான். ஆக்சுவலி எனக்கு ரோஸ் ஃப்ளேவர் வந்து அவ்வளவா வந்து டியோட்ரண்ட் எல்லாம் பிடிக்காது, மாய்ஸ்சரைசர் எல்லாம் பிடிக்காது. பட் ஓகே இது வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் பேக்கேஜிங் வந்து எனக்கு பிங்க்ல இருக்கவே சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு நான் வாங்கிட்டேன். இதோட பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மற்ற டியோட்ரண்ட்ல எல்லாம் வந்து பிளாஸ்டிக்ல கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு எப்பவுமே வந்து பிளாஸ்டிக்கை கொடுக்கறத விட இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து அந்த ப்ராடக்ட் வரும். பிளாஸ்டிக்ல குடுக்குறாங்க அப்படின்னா விச் மீன்ஸ் லைக் நான் ரொம்ப நாள் வரும்னா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு லாக் ஆகி இருக்கும் அப்படி நான் சொல்றேன். லிக்விட் காலியோட அப்படி சொல்லல. அந்த பெர்ஃப்யூம் லைக் அந்த டியோட்ரண்டோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு லாக் ஆயிருக்கு. லைக் ஏன்னா நிவ்யாவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் கண்டெய்னர் தான் வச்சிருப்பாங்க. இதுவுமே பாட்டில் கண்டெய்னர் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பாட்டில்ல ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நல்லா ஸ்டே ஆகுது. நான் நிறைய ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது ஸ்டார்டிங்ல இருந்த அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தீரத்துக்குள்ளே அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து போயிடாது. என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் ஃபிகர் அவுட் பண்ணது வந்து ஓகே இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ல வருது அப்படின்னா அதோட லாங் ஸ்டேவா வருது. லைக் அந்த ப்ராடக்ட் தீர்ற வரைக்கும் அதோட பெர்ஃப்யூம் இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால நான் சொல்றேன். அது கரெக்டா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஃபீல் பண்ணதை நான் சொல்றேன். அண்ட் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 249 ஃபார் 50 ml நினைக்கிறேன். 50 ml 100 ml ஆக்சுவலி 50 ml நினைக்கிறேன். ஸோ 50 ml வந்து 249. இது கொஞ்சம் பிரைசி தான். பட் ஐ திங்க் அந்த பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது என்ன போட்டோன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. ப்ராடக்ட் வந்து ஓகே ஸோ இது சாலிசிலிக் ஆசிட் சீரம். இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு தெரியல. பட் பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த இதுவே வந்து வளைச்சிட்டாங்க. அண்ட் ஓகே தான். பிராண்ட் நேமே ஆக்சுவலி எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு. தி பாடி டெம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்க கொடுத்துருக்க பாடி டெம்பிளோட சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். ஸோ இது வந்து இதுவுமே வந்து நான் ரெவ்யூ செக் பண்ணி தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நானுமே இந்த பிராண்ட் கேள்விப்பட்டது கிடையாது. ஆல்சோ இதை ட்ரை பண்ணதும் கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த பிராண்ட்ல வந்து சீரம் வாங்குறேன். ஸோ அண்ட் சாலிசிலிக் ஆசிட்மே நான் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். ஸோ அதனால வந்து இது கண்டிப்பா வந்து நம்ம யூஸ் பண்ணாதான் ரிவ்யூலாம் ப்ராப்பராக கொடுக்க முடியும். ஸோ 2% சாலிசிலிக் ஆசிட் இதுல இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா இது எல்லாத்தோட ரிவ்யூமே வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு 80 rupees வருது. ஸோ என்ன 10 ml நினைக்கிறேன். 10 ml பாட்டில் வந்து 80 rupees வருது. அண்ட் ஃபைனல் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம்.
ஓகே, ஸோ இது வந்து ஒரு மஸ்காரா வாங்கியிருந்தேன். ப்ளூ ஹெவனோட லாஷ் ட்விஸ்ட் கர்லர் மஸ்காரா. இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட செகண்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. பட் இதுல வந்து 12 hours ஸ்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு 12 hours ஸ்டே ஆன மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து ஒரு 3 to 4 years பேக் இது நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் இது வாங்கலை. அதுக்கப்புறம் இப்போதான் நான் இது வந்து செகண்ட் பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ இப்போ வந்து இது 12 hours ஸ்டே இருக்காங்கன்னு தெரியல. நான் யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூமே கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் வந்து 150 rupees. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ஃபைனலாக வந்து கான்ஷியஸ் கெமிஸ்டோட பெரி பிரைட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன். இது வந்து ஆக்சுவலி எனக்கு ப்ராடக்டே வந்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஆல்சோ இது வந்து டிராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. அப்படிங்கிறதா நான் நிறைய பிரைட்ஸ்க்காக டிராவல் பண்றேன்றதால ஒரு சன்ஸ்கிரீன் எனக்கு வந்து குட்டியாவும் வேணும், காம்பாக்டாவும் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது ஓகே இதுல வந்து என்னன்னா நயாசனமைட்டும் இருக்கு அப்படிங்கிறதுனால ஓகே இது நல்லா ஒர்க் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணாதான் வந்து கண்டிப்பா தெரியும் இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இதுல வந்து பிளாக்பெரியோட எக்ஸ்ட்ராக்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இதை நான் வாங்கியிருக்கேன். சீல்டு பட் அதனால ஸ்மெல் லைட்டா வருது. லைக் அந்த பெரி ஸ்மெல் எனக்கு லைட்டா வருது. பட் ஓகே ட்ரை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 249 அண்ட் இதோட ml ஒரு கிராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 grams அப்படிதான் இருக்கும். ஸோ எஸ் 50 grams அப்படிதான் இருக்கும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமன் ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்மே யூஸ் பண்ணலாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிட்டு சீக்கிரமா இதோட ரிவ்யூஸ் எல்லாமே நான் வந்து சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கோட நம்மளோட நைகா vlog. ரொம்ப ரொம்ப கம்மியாக நான் வந்து அதுவும் மெயினாக சன்ஸ்கிரீன் அண்ட் டியோட்ரண்ட் லைக் சம்மர் எடிஷன் மாதிரி தான் வந்து வாங்கியிருக்கேன். அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைடல் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு நான் பிளான் வச்சிருக்கேன். இன்கேஸ் நான் அதெல்லாம் வாங்கினா அதுவுமே இந்த சேனல்ல வந்து கண்டிப்பா சீக்கிரமா போடுறேன். அண்ட் இப்போ வாங்கினதோட ரிவ்யூஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல போடுறேன். ஸோ ஃபார் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். லைக் என்னென்னலாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிவ்யூ தெரிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா அந்த ரிவ்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் நீங்க ஒரு வீடியோவை சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டைம் எடுத்து நீங்க அதை பாக்குறீங்கன்னா அது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான டைம் தான். ஸோ அந்த டைம் நான் வேஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ.